அருளும் நிலம். கிரேஸ் பிரதிபா. மனிதர் பஞ்சபூதங்களில் முதலில் பங்கு போட்டது நிலத்தைத்தான். மனிதர் பஞ்சபூதங்களில் முதலில் பங்கு போட்டது நிலத்தைத்தான். நிலத்தை வாங்கும் மனிதன் இங்கே 20 ஏக்கர், அங்கே 50 ஏக்கர் என்று வாய் வீரன் பேசுகிறான். நிலம் சிரிக்கிறது. நீ என்னடா என்னை வாங்குவது? உன் தாத்தனை நான் தான் வாங்கி உள்ளே வைத்திருக்கிறேன், உன் அப்பனை நான் தான் வாங்கி உள்ளே வைத்திருக்கிறேன், நாளை உன்னையும் வாங்குவேன் என்று சிரித்தது நிலம். ஆனாலும் மனிதன் ஆசை அடங்குவதில்லை. கோடுகள் போட்டான், நாடுகள் வந்தன. நிலத்தில் போட்ட கோடுகளால் மனிதர் தனித்தனி தீவாகினார். இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல அருளும் நிலம் பற்றி அருமை கவிதை தர அட்லாண்டா கிரேஸ் பிரதிபா வருகிறார். வருக கவிதை. தமிழே தாயே எந்த தாய்மொழியே, அமிழ்தே அன்னாய் அருந்தவமே, அறிவே ஆன்றோர் அறமொழியே, செறிவே என்றும் என்னுயிரே, உலகில் எங்கு உறைந்தாலும் நலமாய் நாவில் நாளும் ஊறிடுவாய். இலக்கணம் இனிது, தமிழ் இனிது, கவியரங்க தலைமையே தங்கள் மனிதம் இனிது இனிது. முத்து முத்தாய் முத்தமிழை 8 திக்கும் எழுத்தில் செதுக்கி நிலவென அனைத்து நடத்தும் ஆளுமை இனிது. கவிஞர் முத்துநிலவன் அவர்களே, சிரம் தாழ்ந்த வணக்கம். அவையோரே, உடன்பாடும் கவிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் தேன் தமிழ் வணக்கம். அருளும் நிலம் நடத்தும் சமத்துவ பாடம் புரியலையா? கருத்தில் தரித்த கவிதையை அரங்கில் ஏற்றுகிறேன். ஆழ்ந்து நோக்கினால் இயற்கையை அனைத்தின் ஆழம் புரிய வைத்திடும். 20ஆம் நூற்றாண்டின் அறிவியல் மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சிந்தை முத்துகள் இவை. கூர்மைக்கு சாணைக்கள் உலகு போற்றும் அவர் அறிவு, சீர் மனிதர் அறிவுரை, பழந்தமிழர் வாழ்வு முறை. பத்திரமாய் பரணில் தூக்கி போட்டோமோ, ஆற்றில் விட்டோமோ, போகிக்கு எரித்தோமோ. அமேசானை வாழ வைக்கும் நுகர்வோரே, அமேசான் காட்டின் பாடம் புரியலையா? சிறிதும் பெரிதுமாய் செடிகளும் கொடிகளும் விண்ணை தொடும் மரங்களும், பூஞ்சையும் பூக்களும் பறவைகளும் விலங்குகளும், இலைகளின் நிறங்களில் சாயல் பல்வகை, மயக்கிடும் மலர்களில் மனங்கள் பல்வகை, உயிர்கள் பல்வகை, இயல்புகள் பல்வகை. இயற்கையில் திளைத்து எல்லாம் செழிக்குது, இருத்தல் நிலைத்திட ஒத்து வாழ்தல் இலக்கணமோ. வேட்டையாடி சேகரித்து நம்மினம் வாழ்ந்ததே, தானாய் செழித்துத்தானே வளர்த்தது தரணி தாங்கும் தாய் நிலம். பரிணாமம் என்று பயிரிடத் தொடங்கினோம், தகவமைத்துக் கொண்டது அருள் நிலம். தன்னை அழித்து வேறு பயிர் செய்யினும் மனிதர்க்கு அருளிடம் மனம் அதற்கு இன்றேல் ஊரும் நாடும் உலகில் இல்லை. பொருள் கொண்டீர், பசியாரினீர், பெருகினீர், அருளும் நிலத்தின் பாடத்தை அறிந்தீரா? விதைக்கும் கரத்தின் நிறம் பொருட்டல்ல, விதைப்போர் பாடலின் மொழி பொருட்டல்ல, பிறந்த ஊர் சுற்றம் பொருட்டல்ல, பெண்ணா ஆனா செல்வரா வறியவரா, அடே மனிதா பொருட்டல்ல பொருட்டல்ல. யாதொன்றும் பேதம் பாராமல் தன்னை குடையும் வழி தாங்கி வளம் தந்து யாவர்க்கும் விளைச்சல் தரும் நிலம். அதன் சமத்துவ பாடம் புரியலையா? அமர்ந்து உண்டால் உள்ளம் சுருங்குமோ, தானே எல்லாம் என்றும் தோன்றுமோ. பாகு அள் காய்க்கு படருமிடம் மறுக்கிறதா? புளியம் விதைக்கு பிடிமானம் மறுக்கிறதா? பலாவை சேர்த்து மிளகை தள்ளுதா? சுரைக்கும் அவரைக்கும் உரம் தர தயங்குதா? அறுசுவை ஆகா ஆகா என்கிறாய், அருகிருக்க ஐயோ ஆகாது என்கிறாய். ஈரக்குடிசையோ தாங்கும் தாயின் ஈரக்குலை குத்தும் அடுக்கு மாடியோ, மடியில் தாங்கும் மண்ணிலச் சமத்துவம் மனிதா உனக்கு ஏன்தான் புரியலையோ. மனிதர்க்கு அருளும் ஐவகை நிலமும் பல்லுயிர்க்கும் அன்புடன் அக்தே செய்யுது. லின்னேயஸ் வகைப்பாட்டில் விடுபட்டதும் உளவாம்,
நீ பட்டியலிட்டால் மாற்றுதல் இலையோ? உயிர் கொய்தும் சாற்றும் நிலையோ? நிலமும் அதனை சிரம்மேல் தாங்குமோ? உன் விதிகள் இயற்கை வெல்ல கூடுமோ? ஒரு கூடு மக்கி மற்றதை ஒதுக்கினால் அகிலும் உனக்கு மூச்செடுக்க உதவாது. ஒரு கூடு மக்கி மற்றதை ஒதுக்கினால் அகிலும் உனக்கு மூச்செடுக்க உதவாது. திசையெங்கும் சமத்துவ எதிரொலி, நிலம் நடத்தும் சமத்துவ பாடம் மனிதா இன்னும் புரியலையா? இவர் சொல்லி கேட்பதா என்று அகந்தை கண்ணை மறைக்குதா? இயற்கை பெருவளம் அழிக்குது உன் பேராசை. மெய்யிரம் ஆண்டு பனிக்கட்டி படலம் புவிச்சூட்டில் உருகி உடையுது. பனிப்பாறை பிளந்து நகருது. ஆர்டிக் நீர்நாயின் ஓராட்டை குழவி நீந்தவும் முதிராமல் உணவும் இல்லாமல் தாழ்வெப்பம் தாக்கிட தாய்முன் மாயுது. பனிப்பொழிவு ஒரு பக்கம் தாமதம் ஆகிட வெறுந்தரை பார்த்து பனிக்கரடி விதிர்க்குது. அங்கு பருவம் தாண்டி நிற்கும் புல் மீத்தேன் அனுப்பி புவியை சுடுது. பல மைல் தாண்டி எரியும் காட்டில் பல்லுயிர் வாழ்விட மரங்கள் எல்லாம் பச்சை கீரையாய் தணலில் வேகுது. தன்னை நம்பிய பறவை கூடுகள் கருகும் கோரம் பொறுக்காமல் நொறுங்குது. உறைவிடம் அழிந்திட உயிர்விடும் உயிர்கள் உடைத்துச் செல்லுது சூழல் சமன்பாட்டை. செயற்கை நுண்ணறிவு தெருமுனைக்கு சென்றிடும். இயந்திர வழிகற்றல் இம்மி நகர்த்தும். மரபணு மாற்றம் 100 ஆண்டு காணலாம். இயற்கை நுண்ணறிவு என்றுமே நிற்கும். ஊழி ஊழி தாண்டியும் வென்றிடும். இயைந்து நின்றால் இனி இது வாழலாம். நிலம் நடத்தும் சமத்துவ பாடம் மனிதா உனக்கு இன்னும் புரியலையா? நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சமத்துவம் நமது தனித்துவம் என்னும் பொருண்மை பேரவையின் பொருண்மை. ஆனால் இயல்பிலேயே எங்கள் கவியரங்கத்தில் இது அமைந்துவிட்டது. ஆண் மூவர் பெண் மூவர், இது எந்த திட்டமும் இல்லாமல் இயல்பாக அமைந்துவிட்டது. தமிழரின் சமத்துவம் கவியரங்கிலும் தொடர்கிறது. கவியர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அரசாங்கம் செய்யாததை